ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாலக் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பாலக்கீரையை வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து வேக வச்சுக்கணும். வேக வச்சுட்டு ஒரு ஜாரில் கீரை போட்டு, நெக்ஸ்ட் வந்து 2 பச்சை மிளகாய், 4 பூண்டு, சின்ன பீஸ் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் ஜீரகம், வேணும்னா பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கணும். நல்லா மையாக அரைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு 1/2 கப் எடுத்திருக்கேன். அதில் வந்து சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கணும். நல்லா வந்து இப்போ நார்மலாக சப்பாத்திக்கு எப்படியும் பிசைவோம்ல, அது மாதிரி தான் பிசையணும். சப்போஸ் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தலை, இது வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தண்ணி பத்தலை, நானுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சின்ன கிளாஸால் ஒரு 1/2 கிளாஸ் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. நான் அந்த தண்ணியை வந்து எடுத்து நல்லா பிசைஞ்சு நெக்ஸ்ட் வந்து எண்ணெய் தடவி ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே விட்டுடுறேன். அது மேலே வந்து சின்னதாக ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டு வச்சுருந்தா ட்ரை ஆகாமல் அப்படியே சாஃப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எண்ணெய் போட்டு லைட்டாக பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்க வேண்டியதான். சின்ன பால்ஸ் எடுத்து வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்க வேண்டியதான். தேய்க்கும் போதும் சில பேர் எண்ணெய் தடவாங்க. நான் சும்மா வந்து மாவு மட்டும் தடவி அப்படியே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை வச்சு சப்பாத்தி போட்டு எண்ணெய் தடவி சப்பாத்தி போட வேண்டியதான். நார்மலாக எப்படி நார்மல் சப்பாத்தி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பாலக்கீரை வந்து சேர்த்து நார்மல் சப்பாத்தியை விட இது நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சப்பாத்தியுமே இது மாதிரி நான் வந்து போட்டு எல்லா சப்பாத்தியும் எடுத்து வச்சுக்கிறேன். தொடும் போதே நல்லா சாஃப்டாக இருக்குது. ஏன்னா நம்ம 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கோம்ல, ஊற வச்சு சப்பாத்தி போட்டதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு சைடிஷாக நான் வெங்காயம் தக்காளி தொக்கு தான் எடுத்திருக்கேன். அது வந்து என்னோடய ஸ்கூல் டேஸ்லேருந்து என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நானும் ஹஸ்பண்டுமே மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் இதாக சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.